பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசியதற்கு கண்டனம் வலுத்ததை அடுத்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஒன்றிய பாஜக அமைச்சர் ஷோபா மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளுக்கு தமது கருத்தை தெளிவுபடுத்த விரும்புவதாக ஷோபா குறிப்பிட்டுள்ளார். தமது கருத்துக்கள் பிறருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதை உணர முடிவதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் இதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் பயிற்சி எடுத்து ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் குறித்து மட்டுமே தாம் பேசியதாக ஷோபா தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் யாரேனும் காயமடைந்திருந்தால் தமது இதயத்திலிருந்து மன்னிப்பு கேட்பதாக குறிப்பிட்டிருக்கும் ஒன்றிய அமைச்சர் ஷோபா தமது கருத்தையும் திரும்பப் பெறுவதாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதும் பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரிக்கும் என்ஐஏ அது குறித்த முழுமையான விவரங்களை இதுவரை வெளியிடவில்லை. குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் பயிற்சி பெற்றதாக எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில் எந்த ஆதாரமுமின்றி ஒன்றிய அமைச்சர் ஷோபா அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.